இல்ல நமக்கு ஒரு 1 மந்த் லேக்ல வந்துட்டுருக்கும். கண்டிப்பா இப்ப நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு வானிலை சூழல்கள்லாம் வெகுவா மாறியிருக்கு. நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு உருவான தாழ்வு பகுதியில நல்ல மழைப்பொழிவு, எதிர்பார்த்த மழைப்பொழிவு தமிழகம் முழுவதுமே கிடைத்திருக்கு. அது சென்னை முதல் கடலூர் வரையிலான பகுதிகள்ல மட்டும் சற்றே எதிர்பார்ப்பை விட சற்று குறைவான மழை தான் பதிவாகியிருக்கு. அதற்கு காரணம் அந்த தாழ்வு பகுதி சற்று தெற்கு நோக்கி நகர்ந்ததன் காரணமா. இருந்த போதிலும் அந்த எதிர்பார்க்கப்பட்ட மழை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு 10 சென்டிமீட்டர் அளவிற்கு எதிர்பார்த்தோம் சென்னையில. ஆனா வந்திருப்பது ஒரு 6 சென்டிமீட்டர் அளவிற்கு தான் வந்திருக்கு. இப்ப மீதம் இருப்பது இந்த 4 சென்டிமீட்டர். இந்த மழை நவம்பர் 20, 21 ஆகிய தேதிகள்ல ஆங்காங்கே விட்டு விட்டு மழை பதிவாகும்னு சொல்லியிருக்கோம்ல. அதுல வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த 2 முதல் 4 சென்டிமீட்டர் மழை. அப்படி பார்க்கும்போது நமக்கு பெரிதாக ஒண்ணும் வானிலை எதிர்பார்ப்புல மாற்றம் இல்ல. மக்கள் மத்தியில தான் பொறுமை இல்ல. இப்போ உடனடியா மழை பெஞ்சு அது நவம்பர் வந்துருச்சுன்னா, நவம்பர் 4ஆம் தேதியே வெள்ளம் வந்துரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப மழை வரணுங்கிறத விட, மக்கள் வெள்ளம் வந்தா தான் மழை வந்ததா சென்னை மக்கள பொறுத்தளவிற்கு அந்த மாரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நார்மல் ரெயின்ஸ் வந்தா அது மழையே இல்ல. லேசான தூறல், சாரல் அப்படின்னு சொல்ல வந்துடுறாங்க. ஆனா நம்ப என்ன அறிக்கை குடுக்க முடியும்னா, கனமழைன்னா இந்த அளவீடு இருக்கு. 6 சென்டிமீட்டருக்கு மேல பதிவானால் அது கனமழைன்னு தான் நம்ம குறிப்பிட முடியும். அதேபோல 12 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானால் அது மிக கனமழைன்னு தான் குறிப்பிட முடியும். அது மாரி தான் நம்ப குடுக்க முடியும். ஆனா மக்கள் மத்தியில இருக்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றது?